இது வந்து என்னோட பல நாள் ட்ரீமுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? சோப் மேக்கிங் கிளாஸ் போணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது சின்ன விஷயமா தெரிஞ்சாலும், என் சைட்ல இருந்து பார்க்கும்போது, இந்த கிளாஸ கம்ப்ளீட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, நம்ம வந்துட்டு நமக்கு பக்கமா அஃபோர்டபுளா இருக்கக்கூடிய கிளாஸ நம்ம பார்க்கணும். ஸோ, ட்ராவல் பண்ணி போகணும். நான் வந்து சிங்கிள் கேர்ளா 1 1/2 ஹார்ஸ் வந்து இதுக்காக டூ வீலர்லேயே ட்ராவல் பண்ணி போய் கத்துக்கிட்டேன். ஸோ, நான் மென்டார் வரதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே போய் ரீச் ஆயிட்டு, அந்த பிளேஸ்ல இருந்த எல்லா லிக்விட்ஸ், அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த மெஷின்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்துட்ருந்தேன். என்னமோ தெரியல, மீதி விஷயத்த விட எனக்கு இந்த சோப் மேக்கிங்கில ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஸோ, அதே மாரி கத்துக் குடுத்தவங்களும் எனக்கு சர்டிஃபிகேஷன் கோர்ஸோட தான் சொல்லிக் குடுத்தாங்க. மெல்ட் அண்ட் போர் அப்புறம் அப்புறம் வந்துட்டு இப்போது அப்டேட்ல இருக்கக்கூடிய இந்த கிரேப் சோப், அப்புறம் கோல்டு ப்ராசஸ் சோப், கோல்டு ப்ராசஸ்லேயே வந்துட்டு 24 ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் சோப்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிக் குடுத்தாங்க. பட் இது 1 டே ஒர்க் ஷாப் தான். இவங்க செஞ்சதுக்கப்புறம் நானும் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நானும் செஞ்சு பார்த்தேன். சோப் வந்துட்டு நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஐஒய் கத்துக்கிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோர்ஸ் முடிக்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாரி ஏதோ ஒரு கோர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.